வரலாறு காணாத வகையில் 71,000 ரூபாயை கடந்திருக்கு ஆபரண தங்கத்தோட விலை. கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 8,920 ரூபாய்க்கு விற்பனையானதால இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதலால தங்கம் விலை இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரனுக்கு 1 லட்சம் ரூபாயை எட்டும். நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கருத்து. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கே உத்தரவிடும் சூழலை அனுமதிக்க முடியாதுன்னு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் காட்டம். உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். சட்டங்களை ஏற்றி நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட சூப்பர் நாடாளுமன்றமா உச்சநீதிமன்றம் திகழ்வதா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கடும் தாக்கு. மசோதாக்கள் மேல குடியரசுத் தலைவர் 3 மாதங்கள்ல முடிவெடுக்க வேணும்னு உச்சநீதிமன்ற உத்தரவு பத்தி விமர்சனம். மசோதாக்கள் மேல நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வகையில மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர திட்டம்னு தகவல். வக்ஃபு சட்ட திருத்தத்தின்படி எந்த புதிய உறுப்பினர் நியமனமோ மேற்கொள்ளக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே பதியப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் மீது எந்த புதிய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு அதிரடி. வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்களுக்கு 7 நாட்களுக்குள்ள பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. 5 மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்னு ஏனைய மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டதா கருதப்படும்னோ அறிவிப்பு. வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரவேற்பு. இஸ்லாமியர்களோட வயிற்றில் உச்சநீதிமன்றம் பால வார்த்திருக்கிறதா அறிக்கை. மூணு நாள் பயணமா ஆளுநர் RN ரவி திடீர் டெல்லி பயணம். 10 மசோதாக்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் டெல்லி போறதால மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல். இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவில் புதிய நியமனங்களை எதிர்த்த வழக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி விசாரிக்குது இந்திய தேர்தல் ஆணையம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். சர்ச்சைக்குரிய வகையில பேசிய அமைச்சர் பொன்முடி மேல புகார் இல்லாம வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. வழக்கு பதிவு செய்யலைன்னா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை பாயும்னு எச்சரிக்கை. தினத்தந்தி நாளேட்டில் வெளியான முதல்வரின் மாநில சுயாட்சி குழு குறித்த கட்டுரை. மாநில சுயாட்சி குழுக்கான காரணங்கள், தேவைகள் குறித்த முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கோவில்களில் முக்கிய திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் முற்றிலும் ரத்து. சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு அதிமுக MP தம்பிதுரை திட்டவட்டம். தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லைன்னும் கருத்து. கோவையில் ஏப்ரல் மாதம் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தோட பூத் கமிட்டி மண்டல கருத்தரங்கம் நடைபெறும்னு அறிவிப்பு. மேற்கு மண்டலத்தில் உள்ள மாவட்டம் மற்றும் தொகுதி வாரியா நிர்வாகிகள் தொண்டர்கள் அழைக்கப்படுவதாகவும் தகவல். சமீப காலமா எத்தனை என்கவுண்டர்கள் நடைபெற்றுள்ளனன்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்காங்க. காவல்துறையினரோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளதுன்னோ நீதிபதி கருத்து. புதுக்கோட்டையில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இலங்கைக்கு கடத்த முயன்ற நபரை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார்.
பூந்தமல்லி பக்கம் மெட்ரோ ரயில் பாலத்தின் தூண் மேல அரசு பேருந்து மோதி விபத்து. அரசு பேருந்து ஓட்டுநர் 10க்கும் மேற்பட்ட பயணிகளும் காயம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரும் கல்வியாண்டு முதல் 1 முதல் 5 வரை வகுப்புகளுக்கு ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியா அறிவிப்பு. ராஜஸ்தான்ல நோயாளிக்கு பதிலா நோயாளியோட தந்தைக்கு அறுவை சிகிச்சை. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே நின்றிருந்த தந்தையை உள்ள அழைச்சிட்டு போய் அறுவை சிகிச்சை செஞ்ச அவலம். நடிகர் சூர்யாவோட ரெட்ரோ படத்துக்கு UA சான்றிதழ். படத்தில் உள்ள கெட்ட வார்த்தைகளை மியூட் செய்ய தணிக்கை குழு உத்தரவு. போதைப் பொருள் பயன்படுத்திட்டு தரக்குறைவா நடந்துகிட்டதா மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மேல புகார். கேரள நடிகை புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. IPL தொடரில் இன்று மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு வான்கடே மைதானத்தில் போட்டி ஆரம்பம்.